பகவானுடைய சிருஷ்டியில் ஒவ்வொன்றும் அவருடைய அருளால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த வேலை செய்வது என்றும், யார் மூலமாக என்ன வேலை செய்வது என்றும், யார் மூலமாக என்ன வேலை நடக்க வேண்டும் என்றும், மனிதர்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்வது என்றும் ஆண்டவனுடைய அனுகிரகம்தான். அர்ஜென்டினாவில் பிறந்த சேகுவாரா என்பவர் சிலி தேசத்திற்கு வழிகாட்டுவான் என்று யார் நினைத்தது? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். மகாராஷ்டிராவில் பிறந்த சிவாஜிராவ் கெய்க்வாட் தமிழ் சினிமா அரங்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக வருவார் என்று யார் நினைத்தது? அதேபோல் எங்கேயோ தூத்துக்குடியில் பிறந்த ஒரு நபர் வெகு தூரத்தில் இருக்கும் தேசத்திற்கு சென்று டிடர்ஜென்ட் அரங்கத்தில் சக்கரவர்த்தி ஆவார் என்று யார் கண்டது? அனைவரும் வாருங்கள், இந்த நிகழ்வை பார்த்து ரசித்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக கொள்வோம். வணக்கம், என்னுடைய பெயர் மாணிக்கவேல். என்னோட நேட்டிவ் பிளேஸ் தூத்துக்குடி. 1947ஆம் ஆண்டில் சுதந்திரம் அடைந்த ஒரு மாதத்திற்கு பிறகு உப்பு மற்றும் முத்துக்களுக்கு புகழ்பெற்ற தூத்துக்குடி பட்டினத்தில் அருணாச்சலம் மற்றும் அன்னம் பழம்பார் புண்ணிய தம்பதிகளுக்கு ஆண்டவனுடைய அருளால் பிறந்த 9 சந்தானத்தில் 7ஆவதாக பிறந்தவர் நம்முடைய அருணாச்சல மாணிக்கவேல். தந்தையார் ஒரு உப்பு வியாபாரி. செய்கின்ற உப்பு வியாபாரம் சரியாக வராமல் போனதால் எல்லோரும் குடும்பத்துடன் சென்னைக்கு வந்து சேர்ந்தார்கள். அதன் பிறகு எல்லோரும் சேர்ந்து டிடர்ஜென்ட் சோப் வியாபாரம் ஆரம்பித்து ஓரளவிற்கு உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். ஆனால் ஆண்டவனுடைய கணக்கு வேறு விதமாக இருந்ததால் 1980ஆம் வருடம் அவர் குண்டூர் என்ற ஊருக்கு போக நேர்ந்தது. தெரியாத ஊரில் கட்டிய உடுப்புடன் கையில் 250 ரூபாய் மற்றும் 2 கிலோகிராம் சோப் மட்டும்தான் இருந்தது. குண்டூர் வரும்போது அங்கே எனக்கு ஒரு பாசும் சரியாக தெரியாது. பாசு கொஞ்சம் வரும், கொஞ்சம் வராது. அந்த டைமில் நான் சோப்பு குண்டு கடையாக போனால் போடான்னு அப்படியே சொன்னாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பதவி யோசிச்சு பார்த்தா என்ன தெலுங்கு வர மாட்டேங்க, இப்படி மார்க் செய்ய முடியுமா, கஷ்டப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், ஒரு ரிக்ஷாவில் சோப்பு வச்சு மைக்கை வச்சு ஒரு ஆளை வச்சு அவருக்கு ரூபா கொடுத்து பேச வச்சோம் சோப்பை பற்றி. அப்போ கூட சேல்ஸ் எனக்கு வரல. அந்த காலத்தில் ஜனங்களை வரவழைக்கிறதுக்கு பாட்டுக்காக போடுவோம். அந்த பாட்டுக்கு ஜனங்க வெளியே வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட மைக்கு பேசி ப்ளூ டைமண்ட் சோப் பண்ணி ப்ளூ டைமண்ட் சோப்பு வாங்குங்க வாங்குங்கன்னு சொன்னால் இது மாய சோப்பு வேணாம்மா பாப்பா அம்மாங்க. அந்த டைமில் உங்கள் பனியன்னு வீட்டுக்கார சட்டையை கொடுங்கம்மா, துவச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். துவச்சி காட்டினேன் அவங்களுக்கு. துவச்சி காட்ட பிறகு நுரை வந்த பிறகு நுரை வர்றது அழுக்கு போகிறதெல்லாம் பார்த்து இது நல்ல சோப்பு தான் வாங்கலாம் அப்படின்னு நம்பி வாங்கினாங்க. வாங்கின பிறகு அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க ரிச்சா கொண்டு வந்து சோப்பு விற்றாங்க. ஸ்லோ நல்லா டெவலப் ஆகிட்டேன். மாயா பஜார் என்ற இடத்தில் ஒரு சில நல்ல மனிதர்களுடன் சேர்ந்து ஒரு சின்ன ஃபேக்டரியை ஆரம்பித்தார். 10 பேர்களை கொண்ட ஃபேக்டரியை 1000 பேர்கள் கொண்ட ஃபேக்டரியாக மாற்றினார். சிறிய இடத்தில் இருந்த ஃபேக்டரி பெரிய இடமாக மாறியது. மிகவும் கஷ்டப்பட்டு அவர் மேலே வந்தார். இரவு பகல் பாராமல், மழை வெயில் பாராமல் அவர் தன் உழைப்பால் முன்னேற்றம் அடைந்தார். அவருடைய ஒரே லட்சியம் தன்னுடைய கம்பெனி ஆந்திராவில் நம்பர் 1ஆக வர வேண்டும் என்பதுதான். அதற்கேற்ப அவருடைய மனைவியும் அவருக்கு உறுதுணையாக இருந்து வந்தார். எனக்கு
இப்படிப்பட்ட கணவர் கிடைச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கு நான் வந்து நன்றி சொல்லுவேன். ரேடியோ, டிவி மற்றும் பத்திரிகைகளில் நடந்த பிரச்சாரத்தினால் மாநிலங்கள் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கில் டீலர்களும் நண்பர்களும் అభిమానిகளும் ఆయిరకణకిల్ వంద చేర్దనార్. నేను 1982 సంవత్సరంలో మొట్టమొదటిసారిగా ఈ భారతీయ సూపర్స్ కంపెనీలో ఏజెంట్గా నియమించారు. మా యొక్క ఈరోజు ఉన్న అభివృద్ధికి కారకులు మాణిక్యవేలు గారే. నేను ఏజెంట్గా కన్నా ఒక మాణిక్యవేలు గారి శిష్యుడిగా ఒక మంచి పేరు కానీ ఒక ఫ్రెండ్గా మంచి స్నేహితుడిలాగా ఒక ఆనందాన్ని కలిగించే అంశం. ఎందుకంటే వారితో పాటు ఎక్కడికి వెళ్ళినా సరే నన్ను కూడా తీసుకెళ్తూ ఉంటారు. ఒక 7-8 దేశాల వరకు వారి వల్ల చూడగలిగాను. ఆ 2002లో నాకు ఒక ఆయన చిన్న సహాయం అంటే అది వారి చిన్న సహాయమే, నాకు అది అతిపెద్ద సహాయం. ఆ సహాయం వల్ల నేను ఈ రోజున ఈ స్థాయికి నిలబడటానికి ఆ రోజు ఆ చిన్న విత్తనం లాంటి సహాయమేనండి. ఈరోజు కూడా నేను బిజినెస్ చేస్తున్నాను, నేను నిలబడున్నానంటే కేవలం మన அண்ணாச்சி மாணிக்கவேல் வல்லనే నేను చాలా பெரியவனேనండి. கம்பெனி சரி சார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ கஷ்டப்பட்டு அவங்க அயராத உழைப்பினால இந்த அளவு இன்னைக்கு டெவலப் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ மோர் தேன் 15 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற ஓனர்கள் எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவ்விதமாக ஆரம்பித்த வெற்றி பாதை 1991ஆம் ஆண்டில் ட்ரிப்ளெக்ஸ் டிடர்ஜென்ட் சோப் மூலமாக சொர்ண யுகமாக மாறியது. ஆந்திராவில் டிடர்ஜென்ட் சோப் மற்றும் பவுடர்களால் ட்ரிப்ளெக்ஸ் பிராண்ட் மக்களின் மனதை வெகுவாக கவர்ந்தது. 20 வருடமாக அதே வெற்றியுடன் முன்னேறியும் கொண்டிருக்கிறது. இவ்வளவு வெற்றியை அடைந்த பிறகும் அவர் ஒரு சாதாரண மனிதராக தெய்வ பக்தியுடன் இருந்து கொண்டு தன்னுடைய வருமானத்திலிருந்து 10% மக்களுக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார். சம்பாதிச்சு ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது பைபிள்னாலும் சரி குரானாலும் சரி சம்பாதிச்ச பணத்தில் ஒரு 10% ஏழைகளுக்கு செலவு பண்ணி இருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். குவார்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலிகளுக்கு குவார்டர்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. நல்லா எங்களுக்கு ஊருக்கு போகும்போது அவங்க ட்ராவல்ஸு அங்கே போயிட்டு வர்றதுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா செய்வாங்க எங்களை. அவரை பற்றி சொல்லணும்னா நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தினத்தந்தியில் ஒரு நியூஸ் படித்தார். அது என்ன நியூஸ்ன்னா, கடவுள் விசித்திரமானவர். அதாவது ஒரு 30 பார்வை இழந்தோர் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க ஒரு மியூசிக் டீமாக உருவாக்கி ஊராக சுற்றி எப்படி அவங்க கச்சேரி பண்ணுறாங்க, அதை பற்றி எழுதினாங்க. அந்த நியூஸ் அவரை படித்து என்னை உடனே கூப்பிட்டார். இவங்களை குண்டூர் கொண்டு வந்து இவங்களை வச்சு ஒரு பெரிய கச்சேரி நடத்தணும். அந்த காலத்திலேயே அதுக்கு ஒரு 3 லட்சம் செலவாயிடுச்சு. அந்த ப்ரோக்ராம் நடந்த பிறகு எனக்கு புரிஞ்சுது. அது என்னென்னா, நீங்கள் மீன் கொடுத்தா உடனே சாப்பிடுவாங்க, ஆனால் மீன் பிடிக்கிற கலை நீங்கள் கட்டி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அந்த மீனை வச்சு அவங்க வாழ்வாங்க இல்லை? அதே மாதிரி அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த 30 பேரை வச்சு அந்த கச்சேரி நடத்தினா அந்த கச்சேரி மூலியமாக ஃபோக்கஸ் வரும், அது வச்சு இவங்க வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். இப்போ நாங்கள் இருக்கோம் பாருங்கள், குண்டூரில் ஒரு சின்ன ஈவெண்ட்ஸு, ஒரு சின்ன சினிமா ஸ்லைட்ஸ், அந்த மாதிரி ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு அந்த காலத்திலேயே காசு கொடுத்து சென்னை அனுப்பிச்சிட்டு முதல் விளம்பரம் பண்ணும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது வச்சு நாங்கள் இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் 250 ஆட்ஸுக்கு மேலே பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்தோம்னா அவர் தான் காரணம். இவ்வளவு செய்தும் அவர் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து கொண்டிருப்பது நம்ப முடியாத ஒரு விஷயம். வீடு, மக்கள், வியாபாரம், சேவை, இதுதான் அவருடைய மூச்சாகவும் இருந்தது. வேலை செய்பவர்களை அவர் தன்னுடைய சொந்த மக்களாக மதித்தார். ஆகையால் அவர்கள் எல்லோரும் அவரை அன்புடன் அண்ணாச்சி என்றுதான் அழைப்பார்கள். அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு அம்மாவா அப்பாவா அண்ணாச்சி அக்கா தான் இருந்து பார்த்துக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லுவோம். அண்ணாச்சி எனக்கு ஒரு அப்பாவாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, ஒரு சகோதரராக எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருந்திருக்காங்க. வேறு ஒரு ஓனரை பார்க்கணுன்னா நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். எங்கள் அண்ணாச்சியை பார்க்க நாங்கள் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வருவோம். நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க.
கம்பெனி வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு நிறைய கடன் கொடுத்து அவங்க பிள்ளைங்க படிப்புக்காக உதவி பண்ணுறாங்க, அன்னதான காரியக்கிரமம் பண்ணுறாங்க. அவர் வந்து எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடின்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என் பொண்ணு கூட காலேஜ் வரை படிச்சிட்ருக்கா, அது கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் குழந்தைங்க படிப்பு செலவுலேருந்து எல்லாமே, யூனிஃபார்ம்லேருந்து குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்ததுலேருந்து எல்லாமே அவங்க தான் நல்லா பார்த்துக்குறாங்க. நாங்கள் எதிர்பார்க்காததை விட எங்களுக்கு அதிகமாக நல்லது செய்கிறாங்க. எனக்கு வந்து பெரிய தலைவர்களை குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு காமராஜர் மாதிரி, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, வள்ளலில் வந்து எம்ஜிஆர் மாதிரி. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மாணிக்கவேல் நீ என்று போற்று புகழ வேண்டும். ஐயா வணக்கம், நன்றி. உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் செய்கிற சப்போர்ட் நாங்கள் ரொம்ப 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 தாழ்மையுடன் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அண்ணனுடைய குணாதிசயத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு சின்ன உதாரணம் எனக்கு சொல்லலாம். அவருடைய கொடைத்தன்மை, அதாவது அடுத்தவங்களுக்கு உதவுறது. அவர் வீட்டுக்கு போனால் நம்பி வீட்டில் உழை வச்சுட்டு போகலாம், கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அந்த நம்பிக்கையில். அதில் வீட்டில் உலையை வச்சுட்டு போனால் அரிசி கிடைக்கும், கொண்டு சோறாக்கி சாப்பிட்லாம், கஷ்டம் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. ஊனமுற்றோர்களுக்கு செயற்கை கால்கள் கொடுப்பதற்காக வாக் ஃபவுண்டேஷனை ஸ்தாபித்தார். கண்கள் இல்லாதவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் கூட அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய குணம் வந்து ஒரு குழந்தைத்தனமான குணம். அதாவது எல்லாத்துக்கும் வந்து மனசில் வந்து யாரையுமே புண்பட மாதிரி பேச மாட்டாங்க. டாடி வந்து என்னோட ரோல் மாடல். நானும் டாடி மாதிரியே வரணும்னு நினைக்கிறேன். நான் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆக்குவேன். हम लोग एक फैमिली में अपने बच्चों को कंट्रोल करना कैसे करना, कोई नाराज़ होता है, कोई खुश होता है. अन्ना जी इतनी बड़ी फैक्ट्री में सभी को बहुत ही अच्छे ढंग से देखना और सबकी समस्याओं को देखना, पूरा करना, ये सबके लिए एक अच्छे आदमी है. आई एम वेरी प्राउड एंड आई एम वेरी हॉनर्ड, आई एम वेरी प्रिविलेज्ड టు వర్క్ విత్ హిమ్. తర్వాత లేబర్కు బాగా మంచిగా చేస్తుంటారు. అందరూ లాభం నష్టం కష్టం ఏదంటే సరే ఒక తల్లియా తండ్రియా. అన్నాజీ గారు తీసుకున్న క్వాలిటీస్లో కస్టమర్కి దేవుళ్ళలాగా చూస్తారు, వర్కర్ని బ్రదర్ లాగా చూస్తారు, குவாலிட்டிని బయటికి తీస్తారు, கஸ்டமருக்கு అందిస్తారు. மக்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்கணும், எவ்வளோ ஒரு ரேட்டில் கொடுக்கணுங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கெட்டு ஸ்டடி பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி அது மாதிரி கொடுத்துக்கிட்டு வராங்க. ఊరుగాని ఊరు వచ్చి గుంటూరులో ప్రముఖ వ్యక్తిగా పేరు పొంది ఈ స్టేజ్కి ఎదగడానికి చాలా కృషి చేశారు. நான் அண்ணாச்சி பற்றி ஒரு கதை சொல்கிறேன். தகப்பனும் 2 பையங்களும் காட்டு வழியோடி ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அந்த வழியில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ தகப்பனார் மலை உச்சியில் ஒரு தேன் கூட பார்க்குறாரு. கஷ்டப்பட்டு மலை ஏறுறாங்க, கை காலில் அடிபடுது. அடிபட்டால் கூட மறுபடியும் மலை உச்சிக்கு போயிட்டாங்க. போய் அங்கே தேன்குள்ளே கழிக்கும்போது தேனீக்கள்லாம் அவரை கொட்டுது. பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தேனி கொட்டு வாங்கிட்டு தேனை எடுத்துகிட்டு கீழே இறங்கி பசங்களுக்கு கொடுத்துக்குறாங்க. அந்த வழியில் ஒரு பெரியவர் வந்து இந்தமாரி தேனை எடுத்து பசங்களுக்கு கொடுக்குறிய, நீ சாப்பிட்டானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் குழந்தைகள் வயிறு நிறைஞ்சாலே எனக்கு அதே வயிறு நிறைஞ்ச மாரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தகப்பன் தான் எங்களோட அண்ணாச்சி. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சேகரித்த தேனை தான் நாங்கள் நல்ல முறையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ఆయన నాకు భగవంతుడి కింద లెక్క. దేవుడి కన్నా ఎక్కువగా ప్రార్థిస్తూ ఉంటాను. எங்களுக்கு தவப்பர் மாதிரி இருக்கலாம், கடவுளே அவர் தான். அவர் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. உலக தெலுங்கு மகாசபையில் சன்மானம் அமைத்த அவர் மேன்மேலும் உயர வேண்டும், முன்னேற்றத்தை காண வேண்டும், சேவையும் தொடர வேண்டும். உலக புகழ்பெற்ற ட்ரிப்ளெக்ஸ் சோப்பின் பெருந்தன்மை வாழ்க வளமுடன் என்று அவரை பாராட்ட வேண்டும். வணக்கம், வாழ்க வளமுடன். எனக்கு பாராட்டு விழா வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் கூப்பிட்டதுக்கு, பெரிய அண்ணன் கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தானா சபையில் என்னை அழைத்தார்கள். அதை விட எங்கள் பெரிய அண்ணன் அழைச்சி என்னை சேர்ந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பெரிய அண்ணன் என்ன சொல்ல எல்லா உறவினர்களும் எல்லா அண்ணன் தம்பிகளும் கூப்பிட்டுருக்காங்க. அது போக என் நண்பர்களையும் அழைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் நன்றி. என் நண்பர் சுந்தரமூர்த்தி, தம்பி தனுஷ்கோடி, சுந்தரராஜ் அண்ணன், ஒவ்வொருத்தருக்கும் வரிசையாக ஒவ்வொரு பேரும் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.